நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிற்கு மீண்டும் மோடி வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்குறி அதிக அளவுக்கு இருக்கிறது. மோடி அப்படி என்ன சாதனை செய்து விட்டார்? உலக நாடுகளெல்லாம், உலக வல்லாதிக்க நாடுகளெல்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுகிறது. இந்தியாவிற்கு உலக அளவில் பெருமை இருக்கிறது. அந்த பெருமையை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. தேனை எழுதி வச்சுட்டு இனிக்குதுன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும்? அதை நக்கி பார்க்கணும், இல்லைனா சாப்பிட்டு பார்க்கணும், ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு பார்க்கணும். அதனால் இந்தியாவுக்கு உலகம் முழுக்க பெருமை இருக்கிறது என்பதால் இந்தியா ஒன்றும் பெரிய வல்லரசு நாடு ஆகலை. அது ஒருபோதும் இந்தியா வல்லரசு நாடு ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்று சொன்னால் ஒரு இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தனியார் நிறுவனங்களுக்கு கடன்களை அள்ளி கொடுத்து விட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நாடு அது ஒரு நாடா அல்லது சுடுகாடா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஊடகங்களில், யூடியூப்பில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4-5 மாநிலங்களை நம்ம பார்ப்போம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உட்பட இந்த 4 மாநிலங்களில் ஆந்திராவில் 2 சீட்டு, தெலுங்கானாவில் 1 சீட்டு கூட வராது பாரதிய ஜனதா கட்சி. கர்நாடகத்தில் 5 சீட்லேருந்து 3 சீட்லேருந்து 5, கேரளாவில் 1 சீட்டு கூட வராது. இந்த 4 மாநிலத்திலே இப்படி ஒரு நிலைமை இருக்குது. நம்ம கேரளா நண்பர்கள்ட்ட பல பேர்த்த நம்ம கேட்கும்போது பாரதிய ஜனதா கட்சி 1 சீட்டு கூட பிடிக்காதுங்க, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறாங்க. தெலுங்கானாவில் கேட்கும்போது அங்கேயும் அது மாதிரி தான், 1 சீட்டு கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆந்திராவில் ஒரு 2 சீட்டு பிடிக்கலாம், கர்நாடகாவில் 5 சீட்டு, 3லேருந்து 5. அதனால் இந்திய பிரதமராக மோடி மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது. அப்படின்னாலும் கூட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதாவது இந்தியா முழுக்க ஊடகங்களுக்கு பெரிய அளவுக்கு விளம்பரத்தை கொடுத்து பெரிய அளவுக்கு மீண்டும் மோடி, மீண்டும் வேண்டும் மோடி என்கிற அளவுக்கு தாமரையை காண்பித்து மிகப்பெரிய அளவுக்கு பரப்புரை செய்திருக்கிறார்கள். அண்ணாமலை தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் பண்ணியிருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயமுறுத்திருக்காரு, ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டியிருக்காருங்கிறதெல்லாம் வேறு விஷயம். அது தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது பெரிய அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, இந்தியாவிற்கு மீண்டும் மோடி வேண்டுமா வேண்டாமான்னா நம்மை பொறுத்த மட்டிலும் ஆட்சி அதிகாரம் மாறணும். அப்படியே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மோடி வேண்டியதில்லை, அமித்ஷாவோ வேறு யாராவது தான் வரணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி. காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக அந்த இந்தியா கூட்டணி இல்லை, ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட முடியாது. அப்படி சொல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கிறதும் நல்லது தான். அதாவது சட்ட விதிமுறையில் இவர் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சட்ட விதிமுறையில் கிடையாது. எல்லோரும் ஜெயித்து வெற்றி பெற்று ஒருவரை பிரதமராக தேர்வு பண்ணுவாங்க. அது பெரும்பான்மையாக எந்த கட்சி இருக்குது, எத்தனை சீட்டு அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, விலை கொடுத்து வாங்குவாங்க, 1000 விஷயம் இருக்கும். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பெரிய அளவுக்கு பரப்புரைகள் செய்து பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரை செஞ்சுருக்கார். அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கலங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது? காங்கிரஸ் கட்சி ஒருவேளை மத்தியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக சீமானுக்கு அரசியல் எதிர்காலம் மிகவும் குறுகியதாக தான் இருக்கிறது. ஓட்டு வங்கி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்படி சில இடங்களில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அதிமுக பணம் கொடுக்கலங்க, அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம். அப்போ பணம் கொடுத்து தான் அங்கே ஓட்டு போட்டுப்பாங்க. ஆக பணம் கொடுக்குற முறைகளை சுத்தமாக கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு வரைமுறைகளை தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும். இவங்களாம் கட்சிக்குள்ளே பேசி பணம் கொடுக்காமல் வேலைகளை பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரன் பணம் கொடுக்கல, அதனால் அவருக்கு ஓட்டு இல்லை. அப்படியான அரசியல் சூழ்நிலைகள்லாம் மிகவும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மீண்டும் மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் பார்க்கும்போது நிச்சயமாக மோடி வேண்டாம் என்று தான் நாம் சொல்லுவோம். நம்ம ஜால்ரா அடிச்சுக்கிட்டே போகிற பத்திரிகையாளர் நம்ம கிடையாது, ஜால்ரா அடிக்கிறே இருக்க யூடியூப் நம்ம கிடையாது. உண்மை செய்தியை ஊருக்குள்ளே நம்ம எப்போதுமே அம்பலப்படுத்துவோம், நம்ம தயங்க மாட்டோம். மீண்டும் மோடி ஏன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே நம்ம வரோம். பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கி 103 ரூபா, 105 ரூபா, 100 ரூபான்னு வைங்களேன். ராமர் பிள்ளை ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்தியாவை தவிர பிற நாடுகளில் 45 ரூபா, 50 ரூபா, 60 ரூபாயை தாண்டலை பெட்ரோல் டீசல் விலை. ஏன் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ பெட்ரோல் டீசல் விலை? கச்சா எண்ணெய் மிகவும் விலை குறைந்த நிலையிலும் ஏன் இவ்வளோ விலைவாசியை ஏற்றிருக்கிறீங்க? அதை குறைக்கணும். மூலிகை பெட்ரோலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மன்றாடி கேட்டுவிட்டார். அவருக்கான வாய்ப்புகளை தமிழக அரசும் பரிந்துரை செய்யவில்லை, இந்திய அரசும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒரு பெட்ரோல் டீசல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்கு, அதை குறைக்கணும், விலைவாசி கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ராமர் பிள்ளை என்பவரை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? தமிழக அரசும் தடுக்குது, இந்திய அரசும் தடுக்குது. அப்போ விலைவாசி குறையணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணுங்கிற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை, திமுகவும் இல்லை. திமுக நாங்கள் 2021 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் சாராய ஆலைகளை சுத்தமாக மூடிவிடுவோம் என்று அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. தாலி அறுக்கப்படுகிறது, பெண்களுடைய தாலி அறுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள்.
ஆனால் அப்படி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் கனிமொழி அவர்கள் எடுக்கவில்லை. அவரும் பெரிய அளவுக்கு சைக்கிள் சின்னத்துக்கும் 10 கோடி பணம் கொடுத்துருக்காரு, அதிமுகவுக்கும் 10 கோடி பணம் கொடுத்துருக்காரு. ஆக அதிமுகவுக்கு இனி எப்போதுமே அரசியல் எதிர்காலம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிற வரை அதிமுகவுக்கு இனி அரசியல் எதிர்காலம் என்பது கிடையவே கிடையாது. அதற்கான வாய்ப்புகளே இல்லை. நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், தோராயமாக ஒரு 6 மாத காலமாக நம்ம சொல்லிட்டு வரோம், எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து விட்டார். கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரகசிய உடன்பாடு வைத்து விட்டார். சபரீசன்ட்ட 2000 கோடி பணம் கொடுத்துட்டார். அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் டம்மியான வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, அவங்க திமுக விளப்ப போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எழுதிட்டு இருந்தோம். அப்போ மீண்டும் வேண்டும் மோடி அப்படின்னு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த எடப்பாடி பழனிசாமி, சீமான் போன்றவர்கள்லாம் பாஜகவினுடைய பி டீமாக இருக்கிறாங்க அல்லது பாஜகவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் வச்சு பார்க்கும்போது மீண்டும் மோடி வந்து விட்டால் என்ன நடக்கும்? இப்போ 200 ரூபா சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்களா, அடுத்து ஒரு 6 மாதத்தில் சிலிண்டர் விலையை ஏற்றுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலையை 500 ரூபா 600 ரூபா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும், அதுக்கு மேலே விலைவாசி ஏறாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியால் சொல்ல முடியுமா? இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன், சொல்ல முடியாது. பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் 60 ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு முழுக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லி தாலி அறுக்கப்படுகிறது, அதை நாங்கள் வந்தால் சாராய ஆலைகளை மூடிவிடும் என்று சொன்னார். அவர் செய்யவில்லை. முதலமைச்சர் அவங்க ஸ்டாலின்கிட்ட சொல்லி செய்யலை. அப்போ மோடி என்ன பண்ணணும்? இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து அந்த சாராய ஆலைகளெல்லாம் சுத்தமாக மூடிட்டு தென்னம்பால் பனம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும். இந்தியா முழுக்க பனைமரம் தென்னை மரம் இருக்குது, ஒரு சில வட மாநிலங்களில் மட்டும் இருக்காது. ஆக சிறு ஏழைகள் கூட உழைத்து பிழைத்துக் கொள்வான் என்ற எண்ணம் மோடிக்கும் கிடையாது, ஸ்டாலினுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இவ்வளோ பேசுகிற சீமான் ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி உட்காந்து ஒரு வாரம் உண்ணாவிரத போராட்டம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அவரால் மாட்டுக்கறின்னு நாங்கள் திங்காமல் இருக்க முடியாது. மாட்டுக்கறின்னு ஜிம்முக்கு போ, அப்புறம் மாட்டை நாங்கள் குழந்தையாக வளர்ப்போம், அதை தவிர வேறு என்ன தெரியும்? உங்களுக்கு சந்தர்ப்பவாத ஓட்டுகள் தான் தவிர உங்களுக்கான ஓட்டு கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள். இது ஒரு கல்லூரி மாதிரி தான், வருவாங்க போவாங்க, இங்கே பயிற்சி எடுப்பாங்க, அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இங்கே உங்கள் கட்சியில் எதுக்கு இருக்காங்க? வந்துட்டோம், இந்த கட்சியில் நம்ம அடுத்த கட்சிக்கு போகிறதுக்கான ஒரு வடித்தளம் கிடைக்கிறவர்களும் இங்கே இருப்போம். உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. சீமான் இருந்தாலும் சரி, அது காளியம்மாள் அடுத்து பொதுச்செயலாளர் வந்தாலும் சரி, இசைமதிவாணன் பொதுச்செயலாளர் வந்தாலும் சரி, அல்லது துருவன் பொதுச்செயலாளர் வந்தாலும் சரி, அது யார் பொதுச்செயலாளர் ஆந்திராவிலேருந்து இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரு சித்தப்புன்னு பேசுகிற தஞ்சாவூர் கரியாளனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, யாராக இருந்தாலும் தமிழ் தேசிய நோக்கத்தோடு சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி சீமான் இருக்கிறவர்களையும் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகாது. அவரை பொதுச்செயலாளராக சீமான் வரணும், பொருளாளராக காளியம்மாள் வரணும், அவைத்தலைவராக இசைமதிவாணன் வரணும். இப்படியே கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு வாங்க, நாம் தமிழர் கட்சி சூப்பராக இருக்கும். அல்லது காளியம்மாள் பொதுச்செயலாளர் வரணும், இவர் சீமான் அவைத்தலைவராக இருக்கணும், பொருளாளராக இசைமதிவாணன் இருக்கணும். இப்படி ஏதாவது பண்ண முடியுமா? ஐயோ எங்கள் சீமான் அப்படி சொல்லிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு தான் பேச முடியும். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டாருங்கிறதுக்கு காரணமே அதெல்லாம் சும்மா ஒரு பிம்பம். துரைமுருகன் இவர் திருச்சி சூர்யாட்ட பேசியிருக்காருல, நாங்கள் சும்மா அண்ணாமலை சும்மா ஒரு பேரளவுக்கு பேசுவோம், அது அரசியல் ட்ரெண்டுக்காண்டி பேசுகிறது, சும்மா வியூஸ் அதிகமாக போகணுங்கிறதுக்காண்டி பேசுகிறது, அதெல்லாம் இனிமேல் பேச மாட்டோம் அண்ணன்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட சொன்னால் அண்ணாமலைக்கிட்டே சொன்னது மாதிரி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு உடன்பாடு, ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னா, ரவீந்திரன் துரைசாமி மீண்டும் வேண்டும் மோடி பிரதமருங்கிறாரு, அப்புறம் சீமானுக்கு தூக்கி பிடிக்கிறாரு. அப்போ இதில் இடையில் பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்துவிட்ட விஷயம். சந்தர்ப்பவாத ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆக பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி எந்த கட்சியாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு வகையில் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் வலுவான ஒரு இதாக இருந்துச்சு. அது தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஆனால் வட மாநிலங்களில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா இந்த மாநிலங்களில் அவங்களுக்கு கை கொடுத்தாதான், வேறு எந்த மாநிலங்கள்லையும் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கை கொடுக்காது. அந்த ஒரு சில மாநிலங்களில் முக்கால்வாசி வெற்றி பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது. மத்திய பிரதேசத்துலாம் குறைஞ்சபட்சம் ஒரு 80 சீட்டுக்கு மேலே இருக்குங்கிறாங்க. அங்கே ஒரு 60-70 வரணும். அதுபோல் முக்கியமாக பெரும் மாநிலங்களில் பாதிக்கு பாதி வந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வரும். இல்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம குஜராத்து மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா போன்ற மாநிலங்களில் நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு
மோடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, மோடிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு நகி நகி அப்படின்ட்டாங்க. மீண்டும் மோடி எங்களுக்கு தேவையில்லை, அவரை நாங்கள் விரட்டி அடிக்க வேண்டும், வேறு ஆட்சி அதிகாரம் வரணும், தொங்கு நிலையில் ஆட்சி அதிகாரம் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்தியா முழுக்க பெரும் புரட்சி கிளம்பி விட்டது. அப்போ மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகளில் ஒரு கூட்டணி வச்சுக்கணும், இல்லைனா மோடியை மட்டுமே கடுமையாக எதிர்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கிறது, மோடியும் எதிர்க்கிறது. அப்போ இது நடக்கக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலாக என்பது சீமானுக்கும் தெரியவில்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியலை. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அது பெரிய அளவுக்கு பூத்துக்கு பணம் கொடுக்கல, பூத்துக்கு வர்றவங்களுக்கு கூட பணம் கொடுக்கல, பூத்துக்கு கூட உள்ள ஆள் இல்லைங்கிற நிலைமையில் இருக்குது. அதே போல் நம்ம சொல்லிட்டோம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 சீட்டு வந்துட்டாவே பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது மீண்டும் மோடி வேண்டாம் அப்படிங்கிற கருத்து தான். அப்படியே ஆட்சி அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ வந்தால் ஒரு ரகசிய உடன்பாடு அவர்களுக்குள்ளே வைத்து விட்டு நாட்டை இன்னும் கூடுதலாக கொள்ளையடிப்பார்களே தவிர இந்த நாட்டை மேன்மைப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். மீண்டும் இந்த நாடு நல்ல நிலைமைக்கு போகணும்னா இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் அப்படிங்கிறது இந்திய அளவில் ஒரு அமைச்சர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, ரயில்வே துறை இருக்குது. இந்தியா முழுக்க மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்தியா முழுக்க தென்னம்பால் பணம்பாளையருக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா? சாராய ஆலைகளை இந்தியா முழுக்க மூடணுமா வேண்டாமா? அப்படின்லாம் வச்சு பார்க்கும்போது அதையும் செய்ய மாட்டார்கள். பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்க மாட்டார்கள். சிலிண்டர் விலையும் பேரளவுக்கு 200 ரூபா குறைச்சிட்டு இந்த நாட்டை நாசமாக்கியது பாரதிய ஜனதா கட்சின்னு சிறுபான்மை மக்கள் பெரிய அளவுக்கு சொல்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள், சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நம்ம சந்தோஷம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களும் பொருளாதார அடிப்படையில் அவங்களுக்கும் சிக்கல் வருகிறது என்பதை பெரும்பான்மை மக்கள் உணர வேண்டும். உடனே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்ன ரங்கராஜ் வாலண்டார் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாக பண்ணிட்டார். எதிர்ப்பாலாம் பண்ணலை, நடுநிலையாக தான் சொல்லுவோம். காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணிலே 1000 அடி குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய கட்சி, அது அழிந்து போக வேண்டிய கட்சி என்றாலும் கூட ஒரு கட்சி உருவாகி விட்டதுன்னா அதை அழிக்க முடியாது. சீமான் நான் அந்த கட்சியை ஒழித்தே விடுவேன், அழித்தே விடுவேன், நான் ஒரு இடத்த பிடிப்பேன், 10 பேர்த்த நான் நாடாளுமன்ற அவைக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதுபோல் ஒரு கட்சியை அழிக்கணும், ஒழிக்கணும், எவர் ஒருவரையும் ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்களுக்கு சரிவு ஏற்படும். நான் வாழணும், பிறரும் வாழணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் மனிதநேயம். ஏற்கனவே நம்ம பல்வேறு செய்திகளை சொல்லிட்டோம். செத்தாருக்கு நாம் எழுதும், நாம் செத்தால் பிறர் அழ்வாள். இதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு சராசரி கீழ்நிலை மனிதனாக இருக்கட்டும், மேல்நிலை மோடி வரலையும் பிறரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு சரிவு ஏற்படும். ஆகையினால மீண்டும் மோடி வேண்டுமா வேண்டாமா என்றால் நம்மை பொறுத்த மட்டிலும் வேண்டாம். அது தொங்கு நிலையிலே ஆட்சி அதிகாரம் இந்தியா முழுக்க வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்படிங்கிறது இது மக்களுடைய கருத்துக்களை சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களுக்கும் நாளைக்கு ஆபத்து வரும். இன்றைக்கி சிறுபான்மை மக்களை நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு பெரும்பான்மை மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் சிக்கல் வரும். மீண்டும் மோடி விட்டால் பெட்ரோல் டீசல் விலை 200 ரூபாய்க்கு வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? சிலிண்டர் விலையை 2000 ரூபாய்க்கு ஏற்றுட்டா என்ன பண்ணுவீங்க? ஆக ஒரே அதிகாரம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார், ஒரு 2 தடவை அடுத்த இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவரே இருந்தார்னா நிர்வாகத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். மாறி மாறி ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை ஆட்சி அதிகாரம் எந்த நிலையில் பார்த்தாலும் தொங்கு நிலையில் வர வேண்டும். அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தொங்கு நிலையில் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தாக இருக்குது. என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் அதிகமாக போனால் தான் இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம கடுமையாக நம்ம வெளியிட தயாராக இருக்கோம். சப்ஸ்கிரைப் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லது. எத்தனையோ பேரை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க. நான் நிறைய ஊழல் முறைகேடுகளை ஒரு பத்திரிகையாளராக 20 வருஷமாக இருந்திருக்கேன். நமது லகரம் என்ற சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.